ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். நடுக்கடலில் ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேரை கைது செய்திருக்கிறது இலங்கை கடற்படை. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கார்த்திக். கூடுதல் விவரம். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று காலை பாத்தீங்கன்னா 400க்கும் மேற்பட்ட விசைப்படகுல 2000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடி கடலுக்கு சென்று கச்சத்தீவு மற்றும் நெடுந்தீவு இடையே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படை வீரர்கள் மீனவர்களை மீன்பிடிக்காம தடுத்து நிறுத்தி விரட்டி அடிச்சிருக்காங்க. அதைத் தொடர்ந்து ஒரு படகையும் அதில் இருந்த 7 மீனவர்களை சிறைப்பிடிச்சிருக்காங்க. சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் 7 பேர் எல்லை தாண்டுவதாக வழக்கு பதிவு செய்து தற்பொழுது நெடுந்தீவு கடற்பரங்குக்கு கொண்டு போறாங்க. அங்க விசாரணைக்கு மீனவர்கள் எல்லை தாண்டுவதாக வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கிருக்காங்க. இந்த சம்பவம் ராமேஸ்வரம் மீனவரத்தில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்துகிறது. அதாவது பாத்தீங்கன்னா மீன்பிடி தடை காலத்துக்கு பிறகு மீன்பிடிக்க சென்ற ராமேஸ்வரம் மீனவர்கள் 15 பேர் ஏற்கனவே சிறைப்பிடிக்கப்பட்டு இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. மீண்டும் 7 பேர் சிறைப்பிடிக்கப்பட்டது ஒட்டுமொத்த தமிழக மீனவர் மத்தியில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து இலங்கை அரசுடன் பேசி இலங்கை சிறையில் உள்ள ஏற்கனவே சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள அந்த 15 மீனவர் விடுதலை செய்ய வேண்டும். அதே போல இன்று சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள 7 மீனவர்களை உடனே விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே ராமேஸ்வரம் மீனவர்களின் கோரிக்கையாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.